பெண் அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி ஆண் சர்வாதிகாரத்திலிருந்து ஆண்களை பாதுகாக்க வேண்டும். பெண் அடிமைத்தனம் என்பது எப்படி பெண்களுக்கு எதிரானதோ அது மாதிரி ஆண் சர்வாதிகாரம் என்பது ஆண்களுக்கு எதிரானது. ஆணாதிக்கம் என்பது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை. ஆணாதிக்கம் அளவுக்கு அதிகமாக போகும்போது ஆண் சர்வாதிகாரமாக மாறுது. ஆண்கள் சர்வாதிகாரமாக மாறும்போது தான் அதற்கு எதிராக பெண்கள் போராடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது பெண்கள் அடிமையாக இருக்கக்கூடாது, ஆண்களுக்கு உதவியாக இருக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துபவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படித்தான் இருக்கணும். அவங்க கையில் தான் இந்த இயந்திர அறிவியல் உலக பொறுப்பு இருக்குது. அதுக்கு உதவியாக பெண்கள் இருக்க வேண்டும். அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் ஆதிக்கம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை. அது தவிர்க்கவே முடியாது. தவறு இயற்கைக்கு முரணானதுனாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை. ஆண்களுக்கு ஆணாதிக்கத்திற்கு பெண்கள் உதவியாக இருக்கணும். அந்த ஆணாதிக்கம் அளவுக்கு அதிகமாக போகும்போது அது ஆண் சர்வாதிகாரமாக மாறுது. அப்போ ஆண் சர்வாதிகாரியாக மாறும்போது, அதாவது ஆண்கள் சர்வாதிகாரிகளாக மாறும்போது பெண்களை அடிமைப்படுத்த பார்க்குறாங்க. பெண்களிடமிருந்து உதவியை பெறணும். அதுதான் ஒரு ஆணாதிக்கத்தின் நிலைப்பாடு. ஆனால் ஆண்கள் சர்வாதிகாரியாக மாறும்போது, ஆணாதிக்கம் அளவுக்கு அதிகமாக போய் ஆண்கள் சர்வாதிகாரியாக மாறும்போது பெண்களிடமிருந்து உதவியை பெறுவதற்கு பதிலாக பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. அப்போ தான் பெண்கள் அந்த ஆண் சர்வாதிகாரத்திற்கு எதிராக போராடுகிறார்கள். ஆணாதிக்கத்திற்கு எதிராக போராடவில்லை. ஆண் சர்வாதிகாரத்திற்கு எதிராகத்தான் பெண்கள் போராடுறாங்க. தங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற ஆண் சர்வாதிகாரம், அந்த சர்வாதிகாரிகளுக்கு எதிராக தான் பெண்கள் போராடுறாங்க. அதனால் ஆணாதிக்கம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை. ஆனால் ஆண் சர்வாதிகாரத்தை தான் இங்கே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது மாதிரி பெண்கள் ஆண்களுக்கு உதவியாக இருப்பதை எல்லாருமே ஏற்றுப்பாங்க, இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும். ஆனால் அதே நேரத்தில் பெண்கள் அடிமையாக இருக்கிறது தான் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. பெண்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஆண்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது மாதிரி அப்போ பெண் அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை பாதுகாக்கணும். அதே போல் ஆண் சர்வாதிகாரத்திலிருந்து ஆண்களை பாதுகாக்கணும். ஏன்னா ஆண் சர்வாதிகாரங்கிறது ஆண்களுக்கும் எதிரானது தான், பெண்களுக்கும் எதிரானது. பெண் அடிமைத்தனம் என்பது பெண்களுக்கு மட்டும் எதிரானது கிடையாது, அது ஆண்களுக்கும் எதிரானது. அதனால் பெண் அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும். அதுபோல் ஆண் சர்வாதிகாரத்திலிருந்து ஆண்களை பாதுகாக்கணும். ஏன்னா ஆண் சர்வாதிகாரத்தினால ஆண்களுக்கும் அழிவு, பெண்களுக்கும் அழிவு. ஆண்களும் நிம்மதியாக இருக்க முடியாது, பெண்களும் நிம்மதியாக இருக்க முடியாது. அது மாதிரி பெண் அடிமைத்தனத்தினால பெண்களுக்கும் அழிவு, ஆண்களுக்கும் அழிவு. அதனால் பெண்கள் அடிமையாக இருந்தாங்கன்னா அதனால் ஆண்களுக்கும் கேடு, ஆண்களும் நாசமாக போயிடுவாங்க, அவங்க வாழ்க்கையும் நாசமாக போயிடும். அதனால் பெண்கள் அடிமையாக இருக்கும்போது ஒரு ஆண் சர்வாதிகாரியாக மாறுகிறான். ஒரு ஆண் சர்வாதிகாரியாக மாறும்பொழுது ஒரு பெண் அடிமைப்படுத்தப்படுகிறாள். அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல் ஒரு பெண் அடிமையாக மாறும்போது இன்னொரு ஆண் அவளோடு தொடர்புடைய ஆண் சர்வாதிகாரியாக மாறுகிறான். ஒரு பெண் அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஆணாதிக்கமுடைய ஆண்களை விட சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு ஆணைத்தான் விரும்புவாள். ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு ஆண் ஒரு தனக்கு உதவி செய்கிற ஆண்களை விட தன்னிடம் அடிமையாக இருக்கிற பெண்களைத்தான் ஆண் விரும்புவார். அதனால் ஒரு பெண் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்களை பாதுகாக்க வேண்டும். பெண் அடிமையானால் அவளுக்கு ஒரு ஆண் சர்வாதிகாரி தேவைப்படுகிறார். அவளோடு தொடர்புடைய உறவு வைத்துக் கொள்வதற்கிற ஒரு சர்வாதிகாரி சர்வாதிகாரியை தான் அவளுக்கு பிடிக்கும். பெண் அடிமைகளுக்கு யாரை பிடிக்கும்னா சர்வாதிகாரிகளை தான் பிடிக்கும். ஆண் சர்வாதிகாரிகளுக்கு யாரை பிடிக்கும்னா அடிமைகளை தான் பிடிக்கும். இப்போ ஆணாதிக்கம் உடையவர்களுக்கு யாரை பிடிக்கும்னா தனக்கு உதவி செய்கிற பெண்கள், தனக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் அந்த ஆணாதிக்கம் உடையவனுக்கு, அடிமைகளை அவனுக்கு பிடிக்காது. அது மாதிரி இப்போ ஆண்களுக்கு உதவி செய்வதை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணுக்கு தன்னிடம் சர்வாதிகாரம் செலுத்துகிற தன்னை அடிமைப்படுத்துகிற ஒரு ஆண்களை அந்த பெண்களுக்கு பிடிக்காது. அதனால் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சர்வாதிகாரம்னா என்ன, அடிமைத்தனம்னா என்ன, ஆணாதிக்கம்னா என்ன. சர்வாதிகாரங்கிறது பெண்களுக்கு மட்டும் எதிரானது கிடையாது, ஆண்களுக்கு எதிரானது. ஆண்கள்லாம் இப்போ ஒரு ஆண் சர்வாதிகாரியாக இருக்கும்போது பெண் அடிமையாக இருக்கும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்காது, அந்த வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்காது, அழிவை நோக்கி போகும், வன்முறைகள் நிரம்பியதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது ஆண்களுக்கும் அழிவு, பெண்களுக்கும் அழிவு. அதனால் ஆண்களையும் பாதுகாக்கணும். ஆண் சர்வாதிகாரத்திலிருந்து ஆண்களை பாதுகாக்கணும், பெண் அடிமைத்தனத்திலிருந்து பெண்களையும் பாதுகாக்கணும். ஆண் சர்வாதிகாரத்திலிருந்து ஆண்களை பாதுகாத்தது மூலம் பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. பெண் அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை பாதுகாக்கும் போது அது ஆண்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக அமையும்.